വെൽക്കം ബാക്ക് ടു ചാനൽ ടേസ്റ്റ് ഓഫ് KK. സോ എല്ലാവർക്കും ഓണം ആശംസകൾ. ஹாப்பி ஓணம் டு ஆல். ஸோ எஸ் இன்னைக்கு நம்ம ஓணம் vlog தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ ஓணம்னாலே ஃபர்ஸ்ட் மைண்டில் வர்றது என்னது? ஓணம் சத்யா. ஸோ அதுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சின்னம்மா ஆல்சோ இங்கே தான் இருந்தாங்க. ஸோ அதனால உமா அண்ட் சின்னம்மா சேர்ந்து தான் ஃபுட் எல்லாமே ரெடி பண்ணிட்டு அப்படி இருக்காங்க. நேற்று நைட்டே வந்து நான் பிஃபோர் டே வந்து நான் வந்து தேங்காய் எல்லாமே உமாக்கு திருப்பி கொடுத்துட்டேன், ஒரு 3 தேங்காய். ஸோ அதனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா வேலை, அதனால. ஸோ அப்படியே ஒவ்வொரு இதுவாக அம்மா பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நானும் என்னோட தங்கச்சியும் சின்னம்மா பொண்ணு வந்துட்டு என்னன்னா ஓணம் மேலேருந்து பூக்கோளம் எல்லாம் போடுறாங்க இல்லையா. ஸோ அது இது வரைக்கும் நான் பண்ணதே இல்லை. ஸோ அது பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ அதனால வாப்பாக்கு வந்து பூ எல்லாமே நிறைய கிடைச்சிது. ஸோ நைட்டே வாப்பா அது கொண்டு வந்தது. அதை பார்த்தோன்னே தான் ஒரு ஆசை வந்துச்சு. அப்போ சின்னம்மா சொல்லிச்சு சும்மா இதை ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உடனே தான் மார்னிங் வந்து அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு ஐடியாவே வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தோம். நானும் என்னோட தங்கச்சியும் சேர்ந்து தான் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ எல்லா பூவுமே இது வந்து காலேஜ் டைம்லலாம் நான் பார்த்துருக்கேன், பட் நாங்கள் பண்ணதில்லை. பட் எல்லா காலேஜ்லையுமே இது ஓணம் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அப்போல்லாம் நம்ம ஜஸ்ட் பார்த்தது தான். இந்த மாதிரி பூவெல்லாம் வைக்கிறது நாங்கள் எல்லாருமே தான் ஒன் டே பிஃபோர் டே வந்து சேர்ந்து எல்லாருமே வைப்போம். ஸோ அந்த மாதிரி நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளவர் எல்லாம் பிக் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ கிச்சனில் போய் பார்த்தா அவங்க 2 பேரும் வந்து பிஸி, அக்காவும் தங்கச்சியும் காய்கறி கட்டிங்ஸ் ஒரு சைடு வேலை அப்படி நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ நான் போய் இடையில பார்த்துட்டு வரும்போதே பாதி வந்து குக் பண்ணி வச்சுருந்தாங்க. இது வந்து வீட்டிலே பண்ண தயிர், தென் இது வந்து வெள்ளரிக்காய் பச்சடி. ஸோ அப்படி எல்லாமே நடந்துட்டு இருக்குது. நம்ம இலையில வச்சதுக்கப்புறம் நான் காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எல்லா ஃப்ளவர்ஸுமே பிச்சாச்சு. ஸோ பார்த்தீங்களா மேடம், டன் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்படி இங்க ஒரு சைடு நான் பார்த்துட்டு இருப்பேன், இன்னொரு சைடு அங்கே போய் கிச்சனையும் பார்ப்பேன். ஸோ ஒரு பாதி சைடு வேலை நடக்க நெக்ஸ்ட் இது வந்து அவியலுக்குன்னு நினைக்கிறேன். எஸ், இது அவியலுக்கு. நான் அன்னைக்கு கிச்சனுக்கு நான் போகவே இல்லை, ஃபுல்லாகவே அங்கே அதுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ பார்த்தீங்களா எல்லாமே எடுத்து வச்சாச்சு. ஸோ இனி இதை தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஹாய் ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. உங்க பேர் என்னது? பாத்திமா சாஹ்னா. ஒழுங்கா சொல்லு. பாத்திமா சாஹ்னா. ஓகே, எல்லாருக்கும் ஹாப்பி ஓணம். பை. ஓகே, ரெடி பண்ணுவோமா? ஓகே. இது நானும் சகுனாவும் ஒன்னா சேர்ந்து செய்தது, அப்படிதானே? நான் தானே நிறைய பண்ணேன் எல்லாமே. எந்த பூ பிக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு? இதுல வச்சு தண்ணி. ஆனா அதுதானே அழகா இருக்கு உள்ளதுல. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகேயா, ஸ்டார்ட் பண்ணலாமா? டன். ஓகே, நீ போட்ட அந்த Dress எங்க? நான் காட்டிட்டு போட்டேன். காட்டிட்டேன். ஆக்சுவலி ஒரு சூப்பரான ட்ரெஸ் தான் போட்டுட்டு வந்திருந்தா. பட் இங்கே வந்தோடனே மேடம்க்கு குத்துது அப்படி இப்படி சொல்லிட்டு என்னோட டிஷர்ட்டாக இருக்கட்டும் ஏதாவது ஒன்று எடுத்து போடணும். ஸோ அதனாலே வந்தோடனே மாற்றிட்டா. இதுதான் நம்ம செல்லக்குட்டி புசி. நான் இங்கே பூக்கோளம் பண்ணிட்டு இருக்கேன். அவன் வந்து தட்டி கூப்பிட்டுட்டு இருந்தான் சைட்லேயே. அவனையும் பார்த்துட்டு அப்படியே ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? ஸோ நம்ம கைவனம் எல்லாம் இங்கே வந்துருச்சு. ரொம்ப பிடிச்சிருந்தது, எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அப்படியே இதுவும் சூப்பராக எடுத்துட்டு எனக்கு வந்து அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்லை. ஆனால் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இது பண்றதுக்கே. அப்படியே நிறைய டைம் எடுத்துச்சு. அவ கூட ஓடி போயிட்டா. எனக்கு யாருமே ஹெல்ப்புக்கும் இல்லை. என் அம்மாவும் சின்னம்மாவும் கிச்சன்ல பிஸியா இருந்தாங்க. ஸோ அஸ்லாம் இதுக்கு வரவே மாட்டான். ஸோ நான் மட்டும்தான் தனியாக இருந்து பண்ணிட்டு இருந்தேன். ஃபைனல் அவுட்புட் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த ஓணம் 2K24 ரொம்ப மொக்கையாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இருந்தாலும் பரவாயில்லை, அப்படிதான் வீட்டில் எல்லாருமே சொன்னாங்க நல்லா இருக்குதுன்னு. ஸோ இது வந்து காற்றுல வேற போகாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். தென் இதையும் பார்த்துட்டு ஒரு ரீல்ஸ் வந்து எடுத்திருந்தோம். ஸோ ஒரு குயிக் ரீல்ஸ் பார்க்கலாம்.
சத்யா. ஸோ சத்யாக்குன்னு வந்து நாங்கள் ரீல்ஸ் எடுத்திருந்தோம். ஸோ அதுதான் இப்போ நீங்கள் பார்க்க போறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த பழம் வச்சு ஒன்று பண்ணுவோம், அதுக்கு நேரம் வந்துட்டு அப்புறமா சிப்ஸ், அதுக்கப்புறம் இது வந்து இந்த கறி சக்கன்னு சொல்லுவாங்களே அதோட ஃப்ரை, தென் இது வந்து பீட்ரூட் பச்சடி, ஸோ இது வந்து இஞ்சி புளி, இதோட ரெசிபி இருக்குது, கண்டிப்பாக நான் போடுறேன். தென் இது வந்து மாங்காய் ஊறுகாய், தென் இது வந்து கேரட் பொரியல். இது எல்லாமே மம் ஸ்பெஷல் தான், அம்மா தான் பண்ணாங்க எல்லாமே. தென் இது வந்து வாழைக்காய் பொரியல். தென் இது கோஸ் அண்ட் பட்டாணி வச்சு ஒன்று சூப்பராக இருந்துச்சு அந்த பொரியலும். தென் இது வந்து வெள்ளரிக்காய் பச்சடி. ஸோ நெக்ஸ்ட் இது வந்து என்னது, வெண்டைக்காய் பச்சடி. தென் இதுதான் த ஹீரோ அவியல். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நல்லா ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். தென் பப்படம், பழம் அண்ட் இது வந்து மோர். தென் நல்ல சுட சுட சோறு, பின்ன பருப்பு, அப்புறமா பருப்புக்கு மேலே கொஞ்சம் கீ. வா, ஒரு வயிட்டு எடுத்து வச்சது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணோம். நெக்ஸ்ட் சாம்பார், ரசம், பப்படம்லாம் வச்சு சாப்பிட்டாச்சு, மோரும் குடிச்சாச்சு. நெக்ஸ்ட் த மெயின் திங், போலி வித் பாயசம், அடை பாயசம் அண்ட் பால் பாயசம், ரெண்டுமே ஃபேவரட். ரொம்ப நல்லா இருந்துச்சு, நான் சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். ஸோ இது வந்து ஒரு ரிலீஸ்க்காக ஃபர்ஸ்ட் எடுத்தது. தென் அப்படியே எல்லாரும் சாப்பிட்றதையும் கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ் எடுத்திருப்பேன், அவ்வளோவா எடுக்க மாட்டேன், கொஞ்சம் பிஸியாக தான் இருந்துச்சு அன்னைக்கு. ஸோ வீட்டில் யாராவது இப்படி இருந்தாலுமே நமக்கு வந்து யாராவது இருந்தாலே நமக்கு கையும் ஓடாது கால் ஓடாது, அப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு தான் இருந்தோம். கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ் வந்து நான் வந்து எனக்கு ரீல்ஸ்க்குனால அப்படி மேலே வச்சு சாப்பிட்ற மாதிரி எடுத்துட்டு இருந்தேன், அதனால நான் மேலே. ஸோ அவங்க எல்லாம் ஏலா பார்த்தீங்களா, தட்டினா கூட கீழே டக்குன்னு தூக்கிட்டே நானும் வரேன் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கீழே போயிடலாம், இது ஏலானால. ஸோ அப்படி பொறுமையாக நான் மேலே இருந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன், அவங்க எல்லாரும் ரவுண்டாக கீழே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ் நான் எடுத்துகிட்டே இருந்திருப்பேன். ஸோ அந்த ரீல்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் ஓகேங்களா, அது வந்து யூடியூப்க்கு போடுறதுனால க்ரோப் பண்ணி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த சார் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஃபேஸை காட்டுடா, கொஞ்சம் ஃபேஸை காட்டுடான்னு சொல்லிட்டே இருந்தேன், காணிக்கவே இல்லை. சரி பரவாயில்லன்னு கொஞ்சம் கிளிப் மட்டும் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ இது வந்து அந்த ரீல்ஸ் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட்லாம் தான் இதில் கொஞ்சம் சாப்பிட்டு அதில் கொஞ்சம் சாப்பிட்டு நான் எடுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஒரு வழியாக ரீல்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரசித்து நான் சாப்பிட்ட ஒரு பார்ட்னா அந்த சத்யாலே இதுதான், பாயசம் வித் போலி. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, யாராவது ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாயசமோட ரெசிபி, போலியோட ரெசிபி எல்லாம் ஒன் பை ஒன்னாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஷார்ட்ஸ் எடுத்திருக்கேன், கொஞ்சம் எடுக்கவும் இல்லை, எல்லாத்தோட ரெசிபிஸுமே கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ இந்த ஓணம் நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ ஓணம் எல்லாம் சத்யாலாம் சூப்பராக கழிச்சு முடிஞ்சிட்டு நாங்கள் வந்து வெளியே போய் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கலாம், ரீல்ஸ் எல்லாம் எடுக்கலாம் சொல்லிட்டு கொஞ்சம் வீடியோஸ் எல்லாமே எப்படி கேப்சர் பண்ணோம். ரொம்பவே இந்த ஓணம் எங்களுக்கு சூப்பராக போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காம ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. தென் நம்மளோட இன்ஸ்டா பேஜ் டேஸ்ட் ஆஃப் கேக்கையும் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய், see you.